வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை போர்க்களமாக மாற்றப் போகிறது அமெரிக்கா. விமல் வீரவம்ச வெளியிடும் திடுக்கிடும் தகவல்கள். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்டவர்களை ஈரானிடம் ஒப்படைக்க வேண்டாம். இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்கா. வெளியான திடுக்கிடும் தகவல். யாழில் திடீரென பற்றியெறிந்த எரிபொருள் நிரப்பு நிலையம். அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள். நடந்தது என்ன? விலை உயர்வை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். அரசாங்கம் மக்களுக்கு விடுத்த அவசர அறிவிப்பு. வெளியிடப்பட்ட முக்கிய தகவல். யாழில் விளம்பரத்தை நம்பி ஏமாறந்த இளைஞன். தம்பதிகளின் மோசமான செயல். மக்களே அவதானம். நாட்டில் எல்லை மீறிய வெப்பநிலை. வானிலை அவதான நிலையம் வெளியிட்ட அவசர எச்சரிக்கை. நாட்டின் ஒரே நாளில் 2 முறை அதிகரித்த தங்கத்தின் விலை. நகை பிரியர்களுக்கு வெளியான விலை நிலவரம். ரணிலை கைது செய்தது தவறு. ஜனாதிபதி அனுரவுக்கு வந்துள்ள ஆபத்து. முன்னாள் ஜனாதிபதிகளையும் கைது செய்யுங்கள். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். முடிந்தால் இதை செய்து காட்டுங்கள், பார்க்கலாம். ரம்பிற்கு ஈரான் விடுத்த சவால். இஸ்ரேலை நோக்கி சீறி பாயும் ஏவுகணைகள். திருப்பி அடிக்கும் ஈரான். கதிகலங்கிய இஸ்ரேல். வெளியான பதற வைக்கும் உலக செய்திகள். 2026ஆம் ஆண்டு உலகப் போர் மூலம். அடுத்தடுத்து உண்மையாகி வரும் பாபா வங்காவின் திடுக்கிடும் கணிப்புகள். இந்த ஆண்டு கணிக்கப்பட்ட அதிர்ச்சி தரும் விடயங்கள் தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஈரான் கப்பலை தடுக்கும் நடவடிக்கைகள் மூலம் இலங்கையை நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற அச்சம் அதிகரித்துள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான அவர் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், மிலான் 2026 கடற்படை பயிற்சியில் பங்கேற்க இந்தியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஈரான் கடற்படையை சேர்ந்த அதிகாரிகள் உட்பட குழுவினர் வருகை தந்திருந்ததாக தெரிவித்தார். திட்டமிட்டபடி அமெரிக்க கடற்படையும் அதில் பங்கேற்க இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே காலப்பகுதியில் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்ததும் கவனிக்கத்தக்கது என அவர் தெரிவித்தார். ஈரான் போர்க்கப்பலை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த பயிற்சியிலிருந்து விலகி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தமது நாட்டிற்கு அளிக்கப்பட்ட ஈரான் குழுவினருக்கு எதிராக நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது குறித்து இந்தியாவின் உளவுத்துறை ராவ் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என கூற முடியாது என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்தார். இந்நிலையில் கொழும்பு துறைமுகம் வருவதற்காக ஈரானின் 2வது கப்பல் அனுமதி கோரிய போது அமெரிக்க தூதரகம் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதாகவும் அவர் கூறினார். இந்த கப்பலை அனுமதித்தால் வான்வெளி தாக்குதல் நடத்த நேரிடும் என அச்சுறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் துயகுத்தா இந்த விவகாரத்தில் இலங்கை பொறுப்பேற்க முடியாது என ஈரான் தூதரகத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்ததாகவும் கூறினார். பின்னர் நடைபெற்ற நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் அந்த கப்பலை திருகோணமலை நோக்கி கொண்டு செல்லவும் கப்பலில் உள்ள நபர்களை மட்டும் கொழும்பிற்கு அழைத்து வரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் தனது ராணுவ ஆதிக்கத்தை இழந்து வரும் அமெரிக்கா இஸ்ரேல் தவிர்த்து மற்ற பாதுகாப்பான தளங்களை தேடுகின்றது என்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் முக்கிய புவியியல் நிலைப்பாடு கொண்ட இலங்கையை ராணுவ மையமாக மாற்ற முயற்சிகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி குறிப்பிட்டது போல ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் ஈரான் கப்பல் விவகாரம் தொடர்பில் இலங்கையை நேரடி மோதல் களமாக மாற்ற முயற்சி நடைபெறுகின்றதா என்ற அச்சம் தற்போது அதிகரித்து வருவதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்டு தற்போது இலங்கையில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஈரானிய மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச செய்தி நிறுவனம் டாய்டஸ் வெளியிட்ட செய்தியின்படி இந்த அழுத்தம் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை காலி கடற்பரப்பில் இருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று
ஈரானின் IRIS டேனா போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்ததாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 87 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் சிக்கியிருந்த ஈரானிய கடற்படை துணை கப்பலான புஷரில் இருந்து 208 மாலுமிகளை இலங்கை கடற்படை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க தூதரகம் கொழும்பின் பொறுப்பாளர் ஜேன் ஹொவெல் இந்த மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்களை ஈரானுக்கு அனுப்பினால் அவர்களை அந்நாட்டு பிரசார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதால் அதை தவிர்க்குமாறு அமெரிக்கா அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்தியாவில் உள்ள இஸ்ரேல் தூதருடனான கலந்துரையாடலின் போது தற்போது கொழும்பில் தங்க வைக்கப்பட்டுள்ள மாலுமிகளை ஈரானுக்கு அனுப்பும் திட்டம் இல்லை என்றும் அவர்களை மாற்று திட்டம் ஒன்றிற்கு ஊக்குவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் உள்ளதா என்பதையும் விவாதித்ததாக ஆவணங்கள் குறிப்பிடுவதாக ராய்ட்டர்ஸ் அறிவித்துள்ளது. எனினும் இந்த தகவல்கள் குறித்து கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது இப்படி இருக்க, அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய கப்பலில் இருந்த பணியாளர்களை துரிதமாக மீட்ட இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியுள்ளது. இதை இலங்கைக்கான ஐநா நிரந்தர பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்சி தனது எக்ஸ் தளப்பதிவில் தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கும் சர்வதேச மரபுகளுக்கும் இணங்க பன்முகத்தன்மைக்கு வழங்கப்பட்டுள்ள உறுதிப்பாட்டை மதித்து பாரபட்சமற்ற தன்மையுடனும் மனிதாபிமான அடிப்படையிலும் இலங்கை அரசு மேற்கொண்ட தலையீட்டை அவர்கள் மிகவும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலும் அதிலிருந்து பணியாளர்களும் மீட்கப்பட்ட விதம் சர்வதேச பொறுப்புகளை மதித்து செயல்படுவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்துகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு மனிதாபிமான அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை உலகளாவிய அளவில் இலங்கையின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் முக்கியமான எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாகவும் அந்த பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரும்பராய் பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபொருள் நிரப்பும் இயந்திரம் ஒன்று முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளது. நேற்று மதியம் எரிபொருள் தாங்கி ஊர்தியில் இருந்த நிலையத்தின் நிலத்தடி சேமிப்பு தொட்டிக்குள் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென இந்த தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்தால் அங்கிருந்த எரிபொருள் நிரப்பும் இயந்திரத்தின் ஒரு பகுதி முற்றாக எரிந்து கருகியுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் யாழ்ப்பாணம் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டது. அவர்கள் துரித நடவடிக்கையால் தீ மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் பல 100 லிட்டர் பெட்ரோல் தீயில் எரிந்து வீணாகியுள்ளதாகவும் அதிர்ஷ்டவசமாக பெரிய அளவிலான உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீஸ் நிலையம் முன்னெடுத்து வருகின்றது. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க உலகளாவிய விலை உயர்வை இலங்கை தனியாக கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் கூறியதாவது, உலகளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் குறைந்தால் அவற்றின் விலைகள் அதிகரிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அந்த சூழ்நிலையில் ஏற்படும் விலை உயர்வை ஒரு நாடு தனியாக கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் விளக்கியுள்ளார். மேலும் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள தற்போதைய நிலைமை உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக கடல் வழிகளை பயன்படுத்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு இது பாரிய சவாலாக அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஏற்கனவே விலை உயர்வு பதிவாகி வருவதாகவும் அந்த உயர்வை ஒரு அளவிற்கு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக விலைகளின் அதிகரிப்பை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை குறைத்தால் விலைகள் உயர்வது தவிர்க்க முடியாதது. ஏற்கனவே விலை உயர்வு அறிவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த உயர்வை நிச்சயமாக நாம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். அதை முழுமையாக தடுக்க முடியாது என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் கடுமையான வெப்பமான வானிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இச்செய்தி அறிக்கை அனர்த்தங்கள் குறித்த முன்கூட்டிய எச்சரிக்கை மையத்தின் மூலம் நேற்று வெளியாகி இன்று வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அனுராதபுரம், சப்ரகமுவ, வடவேல் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் கொழும்பு, கம்பஹா, வவுனியா, மன்னார், ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் மனித உடல்களுக்கு உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய நிலைமையில் உள்ளது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை விழிப்புடன் செயல்பட்டு வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சமூக வலைதளத்தின் மூலம் கேஸ் குக்கர் விற்பனை செய்வதாக கூறி தம்பதியினர் மோசடி செய்துள்ளதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, முகநூல் தளத்தில் நவீன ரக கேஸ் குக்கர் விற்பனைக்கு உள்ளதாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தை நம்பி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நபர்களை தொடர்பு கொண்டுள்ளார். அதன்போது கேஸ் குக்கரை பெறுவதற்காக பணத்தை தங்களது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுமாறும் மேலும் வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கேஸ் குக்கரின் விலையாக கூறப்பட்டுள்ள 32,000 ரூபாவை அவர்கள் வழங்கிய வங்கிக் கணக்கில் அந்த இளைஞன் வைப்பிலிட்டுள்ளார். பின்னர் அதற்கான தகவலை வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் கேஸ் குக்கரை அனுப்பி வைப்பதாக தெரிவித்து அந்த நபர்கள் 2 முதல் 3 நாட்கள் வரை பல்வேறு காரணங்களை கூறி அவரை ஏமாற்றிய பின்னர் பொருட்களை அனுப்பி வைத்து விட்டதாகவும் கூறியுள்ளனர். ஆனால் கேஸ் குக்கர் அனுப்பி வைக்கப்பட்டதற்கான ஆதாரத்தை கேட்டபோது அவர்கள் பயன்படுத்தியிருந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை உடனடியாக அழித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சந்தேகம் ஏற்பட்ட அந்த இளைஞன் அந்த முகநூல் கணக்கில் பயன்படுத்தப்பட்டிருந்த முகப்பு புகைப்படத்தை ஆராய்ந்த போது அது உண்மையில் ஒரு புகைப்படக்காரர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றியிருந்த தம்பதியினரின் புகைப்படம் என்பதும் மோசடிக்காரர்கள் அதனை பயன்படுத்தி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தாம் மோசடிக்கு உள்ளானது உறுதி செய்யப்பட்டதால் சம்பவம் தொடர்பில் அவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் வெளியாகும் போலி விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் ஏற்கனவே பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக இலங்கையின் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அதன்படி நேற்று 2 முறை தங்க விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை 4,10,000 ரூபாயாக இருந்த தங்க விலை மாலை 2,000 ரூபாய் அதிகரித்து விற்பனை செய்யப்படுகின்றது என்று அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் தற்போதைய விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 4,12,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,08,9,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 24 கரட் 51,500 ரூபாய், 22 கரட் 47,625 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த நடவடிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பிவிதுருஹல உரிமை அமைப்பின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளதாவது, முன்னாள் ஜனாதிபதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையில் குற்றமாக இருந்தால் இலங்கையில் இருந்து ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளும் கைது செய்யப்பட வேண்டியதாகும். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2023 ஆண்டு ஹாம்டன் பல்கலைக்கழகம் சென்றது உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கூறும் விதமாக ஒரு ஜனாதிபதி பயணங்கள் உத்தியோகபூர்வமானவையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் வழங்க வேண்டும். இல்லையெனில் நாட்டு தலைவர்கள் தனிப்பட்ட பயணங்களில் எதிரிகளாக இலக்கு வைக்கப்படுவார்கள். இந்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் எதிர்காலத்தில் அதே நடவடிக்கை ஜனாதிபதி தன்னை தானே தாக்கும் விதமாக அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்பான உலக செய்தியின் ஒரு பார்வை. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போரும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுடன் இணைந்து பிப்ரவரி 28 இஸ்ரேல் மேற்கொண்டு தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஈரானில் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் ஈரான் ஜனாதிபதி உட்பட முக்கிய தலைவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில்
இந்நிலையில் ஈரான் புதிய கட்ட ஏவுகணைகள் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள இஸ்ரேலிய ராணுவம் அவற்றை இடைமறித்து அளிக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலுக்கான அச்சுறுத்தல் நிலவும் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் கைபேசிகளுக்கு அவசர எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இதேவேளை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு இஸ்ரேலிய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் இந்த நேரடி மோதல் காரணமாக பல நாடுகள் தங்களது வான்வழி பரப்புகளை மூடியுள்ளதால் சர்வதேச விமான சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படை கப்பல்களை அனுப்புமாறு ஈரானிய புரட்சிகர காவல்படை செய்தி தொடர்பாளர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சவால் விடுத்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு முன்பு தேவையெனில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்கா கடற்படை பாதுகாப்பு வழங்க தொடங்கலாம் என டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள பதற்ற நிலை காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்தும் எரிசக்தி ஏற்றுமதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தினமும் பெருமளவு எண்ணெய் கடத்தப்படுகின்றது. ஏற்கனவே இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் உலகளவில் எரிசக்தி சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பின்னர் குறைந்தது 9 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதுகாப்பு அச்சம் அதிகரித்துள்ளதால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணம் செய்ய வேண்டாம் எனவும் கப்பல்களுக்கு ஈரானிய புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மூலோபாய கடல் பாதையில் உருவாகியுள்ள பாதுகாப்பு பதற்றம் உலக எரிசக்தி சந்தையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தீவிரமடைந்துள்ள போர் நிலைமை புகழ்பெற்ற தீர்க்கதரிசியான பாப்பா வாங்கா 2026ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்டதாக கூறப்படும் உலக போர் எச்சரிக்கையுடன் ஒத்துப்போகின்றது என சில கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. 1996ஆம் ஆண்டு மறைவதற்கு முன்னர் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் அவரது கணிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஒரு பெரிய உலகப் போர் தொடங்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானில் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஈரான் பல நாடுகளை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலை பாப்பா வாங்கா முன்வைத்ததாக கூறப்படும் உலக போர் கணிப்பை நினைவூட்டுவதாக சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அவரது கணிப்புகளின்படி இந்த உலக போரின் வல்லரசு நாடுகள் நேரடியாக ஈடுபட்டு அதன் தாக்கம் அனைத்து கண்டங்களுக்கும் பரவி பெரும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் போரின் விளைவாக உலக நாடுகளின் நாணய மதிப்புகள் வீழ்ச்சியடைதல், வங்கிகள் திவால் நிலைக்கு தள்ளப்படுதல் மற்றும் கடுமையான பணவீக்கம் காரணமாக உலகளவில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும் என்றும் அந்த கணிப்பில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தோடு போரின் தாக்கத்தால் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் மக்கள் வாழ்வதற்கு ஏதுவற்ற தரிசு நிலங்களாக மாறக்கூடும் என்றும் ரசாயன அல்லது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போரின் இறுதியில் ரஷ்யா ஒரு பெரிய வல்லரசாக உருவெடுக்கும் என்றும் அந்நாட்டின் முக்கிய தலைவர் ஒருவர் உலக அரசியலில் மிகுந்த செல்வாக்கு மிக்கவராக மாறுவார் என்றும் பாப்பா வாங்க குறிப்பிட்டதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே செப்டம்பர் 11 தாக்குதல்கள், இளவரசி டயானாவின் மரணம் மற்றும் 2004 இந்திய பெருங்கடல் சுனாமி போன்ற நிகழ்வுகள் குறித்து அவர் முன்வைத்ததாக கூறப்படும் சில கணிப்புகள் பின்னர் நடந்ததாக கூறப்படும் நிலையில் 2026 உலக போர் எச்சரிக்கையும் உண்மையாகி விடுமோ என்ற அச்சம் உலக மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இத்துடன் அதனுடைய இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.